ஹாய் ஹலோ ஹாய்ஸ். நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னா கன்னியாகுமரியில் இப்போ ஃபேமஸாக பேசப்படுற முட்டம் பீச்சை தான் போயிட்டுருக்கோம். இங்கே வந்து காரு பைக் எல்லாமே வந்து பார்க்கிங் வசதியும் இருக்குது. அதுக்கு எந்த சார்ஜஸும் வாங்குறதில்ல. நாங்கள் வந்து வீக்கெண்டு தான் போயிருந்தோம், அதனால் ரொம்ப கூட்டமாக இருந்து. ஈவினிங் டைம் வந்து பேசிக்காகவே கூட்டமாக தான் இருக்கும். உங்களுக்கு ஒரு நல்ல அதோட ஃபுல் வியூ பார்க்கணுன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். என் சேனலை ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இதான் வந்து என்ட்ரன்ஸு இந்த நம்ம பார்க் பண்ணிவிட்டு போனால் போதும். இன்டர்லாக்கெல்லாம் போட்டு நல்லா நீட்டாக வச்சுருக்காங்க. இப்போ தான் வந்து இந்த அளவுக்கு டெவலப் பண்ணியிருக்காங்க. நாங்கள் 2 இயர்ஸ் முன்னாடி வந்திருந்தோம். இந்த அளவுக்கு டெவலப்பெல்லாம் ஆகலை. சின்ன ஒரு வழி தான் இருந்துச்சு. ஒரு 2 இயர்ஸ்க்குள்ளே இவ்வளோ சேஞ்சஸ். ஆனால் இங்கே வந்து எல்லா வசதியுமே இருக்குது. ஆனால் வந்து நெட்வொர்க் கிடையாது. அதனால் கையில் காசு எடுத்துகிட்டு வரலாம். சாப்பிட்றதுக்கு எல்லா திங்ஸும் ஸ்நாக்ஸ்லேருந்து குழந்தைங்களுக்கு விளையாட்டு பொருட்கள் வரைக்கும் வச்சுருக்காங்க. நம்ம காசு கொடுத்து வாங்க வேண்டியது இருக்கும். நெட்வொர்க் இல்லை. அது அடுத்து வந்து கரண்ட் வசதியும் இல்லை. எல்லாமே பண்ணியிருக்காங்க. லைட்டெல்லாம் செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் வந்து இன்னும் பவர் சப்ளை ஆகலை. அதுக்கப்புறமா அங்கங்கே வந்து ஒரு புடில் மாதிரி வச்சுருக்காங்க. அதில் வந்து நம்ம உட்காந்துட்டு நல்ல வியூவாக பார்க்கலாம். அவ்வளோ அழகாக இருக்கும். எல்லா சைடும் அந்த வியூ, மலையும் பீச்சும் சேர்ந்து அவ்வளோ பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். நாங்கள் முன்னாடி டைம் வரும்போது இந்த வழியாக வந்து அந்த கடலில் போய் நம்ம கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், கடலில் இருக்கலாம். ஆனால் இப்போ வந்து அந்த இடத்த க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அதில் வந்து ஒரு பாறைலாம் இருக்கும். அதில் அழகாக ஃபோட்டோ எடுக்கலாம். அங்கெல்லாம் விட்டுட்டு தான் இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து அதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சேஃப்டி இல்லாமல் இருக்கலாம் மேபி. அதுக்கப்புறம் இந்த பக்கமாக போனோன்னா அந்த ஒரு சைடில் வந்து பீச்சில் நம்மளை இறங்கி நம்ம வந்து கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஆனால் வந்து ஈவினிங் 6 o'clock 6:30 இல்லைன்னா 7 o'clock க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நம்மளை வந்து பீச்சில் அங்கே இருக்க அலோவ் பண்ணலை. ஒரு போலீஸ் வந்து இருக்கிறாரு. அவர் வந்து போங்க அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து கிளம்ப தான் சொல்லுவாங்க. ஏன்னா சேஃப்டி கிடையாது அப்படின்னு சொல்லி. வரவங்க வந்து ஒரு 3 o'clock வந்துட்டு ஈவினிங் 7 o'clock போகலாம். அதுக்கப்புறம் சின்ன குழந்தைங்க வரைக்கும் நல்லா என்ஜாய் பண்ணலாம். நமக்கு அங்கங்கே சுற்றி போகலாம், வாக்கிங்க்கு போகலாம். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் உட்காந்து பீச்சையும் ரசிக்கலாம். இல்லைன்னா நம்ம மேலே அந்த புடல் மாதிரி அமைச்சிருக்கலாம், அந்த இடத்துல உட்காந்து எல்லா வியூ பாயிண்ட்டையும் பார்க்கலாம். நமக்கு வந்து கொஞ்சம் நல்ல மைண்ட் ரிலாக்ஸேஷனாக இருக்கும். கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்களா இருந்தாலும் கண்டிப்பாக வந்து 1 டைமாவது விசிட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வெளியூர்லேருந்து கன்னியாகுமரி சுற்றி பார்க்க வரவங்களும் இந்த இடத்த மறக்காம சுற்றி பார்த்துட்டு போங்க. இது வந்து ஒரு கிளாஸ் வைஸில் ஒன்று வச்சுருந்தாங்க. அது என்னன்னு தெரியல எனக்கு. அதுவும் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நீச்சல் குளம் கட்டி போட்டிருக்காங்க. ஆனால் வந்து டெவலப் பண்ணலை. அந்த சைடெல்லாம் உட்காந்து வந்து நம்ம கடலை வந்து நல்லா ரசிக்கலாம். பீச்சை அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமா பாத்ரூம் வசதியும் இருக்குது. பாதுகாப்புக்காக ஒரு போலீஸாக அலர்ட் பண்ணியிருக்காங்க. கடலில் இறங்கி இந்த பக்கம்லாம் இறங்குறதுக்கு வந்து அலோவ் கிடையாது. அங்கே பாறையில் எழுதி வச்சுருப்பாங்க டேஞ்சர்னு. ஸோ அந்த பக்கம்லாம் நம்ம ரிஸ்க் எடுக்க வேண்டாம். யாருமே இறங்கிக்காமல் நம்ம சேஃப்டியாக பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அந்த பக்கம் வந்து கொஞ்சம் பீச்சில் போய் கால் நனைக்கிறவங்க விளையாடுறவங்கெல்லாம் விளையாடுறாங்க. அது கொஞ்சம் நேரம் தான். அதுக்கப்புறம் எல்லோரும் அங்கங்கே பாறையில், அதுக்கப்புறம் நிறைய உட்காரதுக்கு நிறைய பிளேஸ் இருக்குது. நம்மளால் எவ்வளோ பேர் வந்தாலும் அங்கங்கே உட்காந்துக்கலாம். நல்லா என்ஜாயாக இருக்கும். நம்ம வந்து ஈவினிங் என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். பார்த்தீங்களா, பார்க்குறதுக்கு எவ்வளோ செம்மையாக இருக்கும். பாறை, மலை, அதுக்கப்புறமா பீச்சு, சன்செட்டு எல்லாமே பார்க்கலாம் ஓரளவு. அதுக்கப்புறம் இந்த பக்கமாக போய்
கடலையும் பார்த்துட்டு அந்த பக்கம் ஒரு சன்செட் ஆகுறது. அது வந்து கிளியராக தெரியாது, ஆனால் ஓரளவுக்கு நல்லா தெரியுது. நிறைய பேர் டூர் வேனு, பஸ்ஸு, அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கவங்க, கொஞ்சம் தூரமாக இருக்கவங்க, அவங்கெல்லாம் வந்து வராங்க. நல்லா இருக்கும், பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்கும். பார்த்தீங்களா, அது வந்து நீச்சல் குளம். ஆனால் அது வந்து இன்னும் டெவலப் பண்ணலை. நாங்கள் முன்னாடி வந்ததை விடவும் இப்போ எவ்வளோ அழகாக இருக்குது. அதுக்கப்புறம் இனிமேல் வரும்போது இன்னும் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கு தனி பிளேஸ் கொடுத்துருக்காங்க. அதுவும் பிள்ளைங்களும் நல்லா என்ஜாய் பண்ணும். ஃபேமிலியாக வரவங்க, குழந்தைங்க, பெரியவங்க எல்லாருக்கும் செம்ம என்ஜாய் வேணும்னா நம்ம முட்டை பீச்சுக்கு போகலாம். பார்த்தீங்களா, இந்த சைடு வந்து நம்ம கடலில் வந்து அலோவ் பண்ணுறாங்க. ஆனால் குளிக்கிறதுக்கெல்லாம் அவ்வளோவா அலோவ் பண்ணலை யாரையுமே. ஆனால் நம்ம வந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம். நல்ல வியூ பாயிண்ட் வந்து அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கும் சரி, ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கும். அதுக்கப்புறம் இங்கே மூவிஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க. அந்த பக்கத்தில் ஒரு சர்ச் இருக்குது, அங்கேயே திருவிழா நடந்துட்டு இருந்து நாங்கள் போன டைம். பார்த்தீங்களா, யாரும் ஆனால் கடலில் இறங்கலை, ஆனால் எல்லாருமே ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. அங்கே சின்ன சின்ன குட்டி குட்டி பாறையும் கடலுக்குள்ளே பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. நாங்களும் வர்றதுக்கு மனம் இல்லாமல் வந்துட்டோம். ஆனால் லாஸ்ட்டாக போனோம், லேட்டாக போனோம். அதனால் கொஞ்ச நேரம் தான் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வீடியோவும் எடுத்துகிட்டு வந்தோம். மிஸ் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், ஓகேவா? அதுக்கப்புறம் இது வந்து நீச்சல் குளம். நீச்சல் குளம் தாண்டி அந்த பக்கமாக போனோன்னா குழந்தைங்க விளையாடுற இடம். நாங்கள் வந்து ஒரு ஈவினிங் ஒரு 7:30 வரைக்குமே இருந்தோம். ஆனால் வந்து 6:30 எங்களை வந்து கடலில் ஒன்றும் அலோவ் பண்ணலை. கொஞ்சம் இருட்டாக இல்லை எல்லோரும் மேலே போயிருங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிடுவார். அதனால் யாருமே வந்து 6:30 அப்புறம் பீச் பக்கத்தில் யாருமே இல்லை. ஏன்னா டேஞ்சரான ஏரியா. நம்ம இப்போ கரண்ட் வேறு இல்லையா, அதனால் யாராவது வந்தாங்கன்னா ஏதாவது தப்புகள் நடந்தாலும் சொல்ல முடியாதுல்ல, என்ன நடக்கும் எதுக்கும். நம்ம அதனால கொஞ்சம் சேஃப்டியாக சீக்கிரமாக கிளம்புறது மாதிரி பார்த்துக்கணும். நாங்கள் வந்து மேலே கொஞ்சம் உட்காந்து வியூ எடுத்தோம். பார்த்தீங்களா, இவ்வளோ வியூ அழகாக இருக்கும். இந்த பக்கம்லாம் பீச்சாக இருக்கும், அந்த பக்கம்லாம் மலையாக இருக்கும். அதனால் பார்க்குறதுக்கே அழகாக இருந்துச்சு. அங்கங்கே அந்த குடில் மாதிரி இருக்கிறது தான் ரொம்ப பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. அதுக்குள்ளே கொஞ்ச நேரம் உட்காந்து நம்ம கடலையும் பார்க்கலாம், மலையும் பார்க்கலாம், வந்திருக்க ஆட்களையும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் அங்கங்கே பாறை இருக்குல்ல, அதுலலாம் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. கொஞ்ச நேரம் உட்காந்து இருக்கலாம். ஆனால் வந்து 6:30 அப்புறம் அங்கே உட்கார விட மாட்டாங்க. அந்த பக்கம்லாம் கொஞ்சம் டேஞ்சர், கொஞ்சம் பார்த்து எடுத்து அந்த பக்கம் போகிறதெல்லாம் இருக்கணும். இந்த பக்கம் கடல் போகலாம், ஆனால் வந்து வழி கிடையாது. யாரையுமே வந்து அந்த பக்கம் விடலை. இங்கே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ ஏதாவது சேஃப்டி இல்லாமல் இருக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே வந்து பாத்ரூம் வசதி எல்லா வசதியுமே இருக்குது. டாய்லெட்டுக்கு எல்லாமே அப்படியே கஷ்டம்லாம் கிடையாது. நல்லா என்ஜாய் பண்ணலாம், நல்ல கொஞ்ச நேரம் உட்கலாம். ஆனால் வந்து நெட்வொர்க் கிடைக்காது. அதனால் ஃபோன் கூட நமக்கு ஃப்ரீயாக வச்சுட்டு நம்ம சிம்பிளாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கலாம். இந்த பக்கம் குழந்தைங்களுக்கு ப்ளே பண்ணுற எல்லா ஐட்டம்ஸும் இருக்குது. அதனால் குழந்தைங்களும் நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பாங்க. குழந்தைங்கள்லாம் வந்தாங்கன்னா வீட்டுக்கு வர்றதே அவங்களுக்கு பொறுப்பாக இருக்காது, அவ்வளோ என்ஜாய் பண்ணலாம். இது வந்து பாத்ரூம் வசதி. நாங்களும் அங்கங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு ஒரு இருக்கிற டைம் அப்போ தான் வந்தோம். அங்கே ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸும் வச்சுருந்தாங்க.
பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள எல்லாம் எவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ வீட்டிலே நம்ம இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பிளேஸில் கூட்டிகிட்டு வந்து குழந்தைங்களையும் கூடயும் ஃபேமிலி கூடயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நல்ல சூப்பரான பிளேஸ். கண்டிப்பாக கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்க மக்கள் வந்து பார்க்கலாம். ஸோ என்னோடய சேனலாக ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாவது தப்பு இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. கமெண்ட்ஸ் பண்ண மறக்காதீங்க. லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, நாங்களும் கிளம்பிட்டோம். எல்லா லைட்டு வசதியும் இருக்குது, ஆனால் வந்து வெளிச்சம் கிடையாது. அதனால் நமக்கு அங்கே சேஃப்டியும் இருக்காது. ஸோ அதனால் சீக்கிரமாக கிளம்பிட்டோம். பார்த்தீங்களா, ஈவினிங் டைம் வியூஸ் ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. இது கடைகள் நல்ல மினி ஜோதியாக அங்கங்கே லைட்டு குழந்தைங்களுக்கு வேணால் விளையாட்டு பொருட்களெல்லாம் வச்சுருந்தாங்க. நாங்கள் ஸ்நாக்ஸும் சாப்பிட்டு கிளம்பிட்டோம். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. பாய்.